100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இன்னும் ஒருவரோடு போட்டி போட வேண்டும் என்பதற்காக 90 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு கடையை போட்டால் அதற்கு பக்கத்திலே இன்னும் ஒரு கடையை போடுகின்றான். ஒருவருடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வீட்டாரிடம் பணம் வாங்கி படிக்கிறான். படித்து முடித்த பின்னர் இன்னும் ஒரு வீட்டாரிடத்தில் என்ன செய்கிறான், இன்னும் அதிகமாக பணம் வாங்கிக்கொண்டு இவருடைய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு அந்த இடத்தில் போகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், தொழில் போட்டி போட வேண்டாம். அதே போன்று ஒருவரை திருமணம் பேசினால் அவரை நீங்கள் இன்னும் ஒருவர் திருமணம் பேச வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا يحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. وقال رسول الله صلى الله عليه وسلم يدخل الجنة أقوام أفئدتهم مثل أفئدة الطير. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியமான மாதத்தின் கடைசி பகுதியிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த நோம்பினுடைய நன்மைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்கு எங்களை அந்த ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்வானாக. மருதமுனை மூன் வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் விருந்தினர் உணவகத்திலிருந்து மெகா டிவி மூலமாக பறவைகளின் வஞ்சகமில்லாத உள்ளங்களை போல வாழ வேண்டும் என்ற தலைப்புடன் நேயர்களை சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறுகின்ற பொழுது, ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த நோக்கத்துக்காக வேண்டி வாழ வேண்டும், அவன் நோக்கம் தவறி வாழுகின்ற பொழுது அவன் எவ்வாறான ஒரு தண்டனையை அனுபவிப்பான் என்பதை இந்த சூரத்துல் ஹுமஸா என்ற அந்த அத்தியாயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது சம்பூர்ணமாக தவக்குல் வைத்து பொறுப்பு சாட்டி வாழுகின்ற மனிதர்கள் எவ்வாறு சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்பதையும், அவருடைய உள்ளங்களுக்கு எவ்வாறான அமைதி ஏற்படும், அவருடைய உள்ளங்கள் எத்தகைய உள்ளங்களாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனிதன் பணத்தை சேகரிக்கிறான், பணத்தை வைத்துக்கொண்டு அந்த பணத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அதனைத்தான் இந்த சூரா தெளிவாக எடுத்து காட்டுகிறது. வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வயல் என்பது ஒரு நரகம். அந்த நரகம் யாருக்கு என்று சொன்னால், தன்னுடைய வார்த்தையாலும் தன்னுடைய சைகைகளினாலும் மனிதர்களுக்கு குறை சொல்லக்கூடியவர்கள், குறை நினைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை பற்றி பொய்யையும் அவதூறையும் பரப்பக்கூடியவர்கள், அத்தகையவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு நாசமாகட்டும் என்று விളിக்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா. அவர்கள் பணத்தை சேர்த்து அடுக்கி வைத்துக் கொண்டிருப்பார்கள். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. அந்த பணம்தான் அவர்களுக்கு நிரந்தரமாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். கல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நிச்சயமாக அந்த பணம் இவர்கள் நினைப்பது போன்று ஒன்றையும் செய்யாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் பண்ணி வைத்திருக்கின்ற நரகத்துக்கு ஒரு பெயரையும் வைத்திருக்கின்றான். அதுக்கு அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல்லாஹ்வுடைய நரகம், நாருல்லா என்று அந்த பெயரை வைத்திருக்கிறான். ஹுத்தமா என்ற அந்த நாருல்லா, அல்லாஹ்வுடைய நெருப்பு, அஃபிதா என்ற இவருடைய உள்ளங்களை, எவர்கள் பணம்தான் எங்களுக்கு அனைத்தும் செய்யும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த உள்ளங்களை அந்த ஹுத்தமா என்ற
நரகத்திலே அல்லாஹ்வுடைய அந்த நெருப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உள்ளங்களை பொசுக்குவான் என்பதை இந்த சூரா தெளிவுபடுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது யதுகுலுல் ஜன்னத அக்வாமன், கூட்டம் கூட்டமாக மக்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். அஃபிதத்துஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் மிதில் அஃபிதத்தி தயிர், பறவைகளுடைய உள்ளங்களை போன்று இருக்கும். அதாவது பறவைகளுடைய உள்ளங்களை போன்று அவருடைய உள்ளங்களை வைத்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்தில் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். காகம் கருப்பாக இருந்தாலும் அந்த காகத்தினுடைய உள்ளம் வெள்ளை என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. நாங்கள் வெள்ளை வெளியேறென்று இருந்தாலும் கூட சில போது எங்களுடைய உள்ளங்கள் கருப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்களுக்காக வேண்டி அவன் அவனாகவே தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதற்கு பேர் நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்புன்னு வைக்கிறான். இந்த ரமலான் மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல சியாம், நோன்பை தவிர ஆதமுடைய சந்ததியினர் செய்கின்ற அனைத்து அமல்களும் அவருக்குரியது, நோன்பை தவிர. என்னன்னு சொன்னால் இந்த நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்கு கூலி நானாக மாறுகின்றேன், நானே தான் கூலி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே ஒரு நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனாகவே மாறி நன்மையாக மாறி கொடுக்கின்றான் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நோன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பகல் நேரம் என்பது யாருக்கும் தெரியாமல் எதுவும் செய்யக்கூடிய நேரம். அவருக்கு சாப்பிட முடியும், நீர் அருந்த முடியும், தப்பு தவறுகள் செய்ய முடியும். இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் அவர் செய்யாமல் இருக்க முடியும். அவர் விரும்பியதை செய்யலாம், அவரை பார்ப்பதற்கு யாரும் கிடையாது. ஏனைய அமல்கள் அவ்வாறல்ல. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எனக்காக வேண்டி செய்யக்கூடியது, இந்த அமலுக்கு நானே தான் கூலியாக மாறுகின்றேன் என்று இந்த நோன்புக்குரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதற்கு தான் சம்பூர்ணமாக பொறுப்படுத்திக் கொள்கின்றான். அதே போன்றுதான் மனிதர்களுக்கு அநியாயம் செய்வது, மனிதர்களை பொய்யான அவதூறான வார்த்தைகளால் அல்லது சைகைகளால் மக்களுக்கு அநியாயம் நினைப்பது, பணத்தில் மோகம் கொள்வது, பணத்துக்காக வேண்டி எதையும் செய்வது, இப்படிப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாருல்லாஹ், அவனாகவே தான் தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கின்றான். ஏனைய நரகங்கள் இருக்கின்றன, ஜபானியாக்கள் என்ற மலக்குமார்களை கொண்டு அந்த நரகங்களை அல்லாஹ் இயக்குகின்றான். ஆனால் இந்த நாருல்லாஹ் என்ற உத்தமா என்ற நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீங்கான எண்ணமுள்ள உள்ளங்களை கொண்ட மனிதர்களுக்கு வைத்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களை, கண்ணியத்துக்குரியவர்களை, இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம், பறவைகள் பொறாமை இல்லை, வஞ்சகம் இல்லை, போட்டி இல்லை, காலையிலே வெறும் வயிற்றோடு சென்று மாலையிலே வயிற்றை நிரப்பிக் கொண்டு வருகின்றன. அவைகளுடைய உள்ளங்கள் எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாமல் வாழுகின்ற, சுத்தமாக இருக்கின்ற, அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து தவக்கல் வைத்து இருக்கின்ற அந்த காரணத்தினால் அந்த பறவைகளுடைய உள்ளங்களை நல்ல மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக கூறி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிய இந்த ஹதீஸில் குதுசியில் எங்களுடைய நடைமுறையில நாங்கள் பார்க்கணும், பணத்தை சேர்ப்பதற்காக வேண்டி இன்று மனிதன் எத்தகைய விடயங்களை செய்கின்றான். உதாரணமாக தொழில் போட்டி போடுகின்றான், பொருட்களை வாங்கி நஷ்டத்துக்கு விற்கிறான். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இன்னும் ஒருவரோடு போட்டி போட வேண்டும் என்பதற்காக வேண்டி 90 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு கடையை போட்டால் அதற்கு பக்கத்திலே இன்னும் ஒரு கடையை போடுகின்றான். ஒருவருடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வீட்டாரிடம் பணம் வாங்கி படிக்கிறான். படித்து முடித்த பின்னர் இன்னும் ஒரு வீட்டாரிடத்தில் என்ன செய்கிறான், இன்னும் அதிகமாக பணம் வாங்கி கொண்டு இவருடைய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு அந்த இடத்தில் போகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், தொழில் போட்டி போட வேண்டாம். அதே போன்று ஒருவரை திருமணம் பேசினால் அவரை நீங்கள் இன்னும் ஒருவர் திருமணம் பேச வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று நடைமுறையிலே பணத்துக்காக வேண்டி, பட்டத்துக்காக வேண்டி, பதவிகளுக்காக வேண்டி, உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இந்த மனிதன் பணத்துக்காக செய்ய ஆரம்பிக்கின்றான். இந்த மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான்,
அவர்களை ஹுத்தமா என்ற நரகத்திலே போட்டு அவருடைய உள்ளங்கள் பொசுக்கப்படும் அல்லாஹ்வுடைய அந்த நெருப்பால் என்று மிகவும் பெரிய ஒரு தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலம் தெளிவுபடுத்துகின்றான். அதே போல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னர் முன்னறிவிப்பு செய்தார்கள். அதாவது ஈராக்கிலே யூப்ரட்டிஸ் நதி, ஃபுராத் என்ற நதி இருக்கிறது. அந்த நதி வற்றி தங்கம் வழியாகாமல் மறுமை நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பட்டாளங்களும் அந்த இடத்தில் தங்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த இடத்திலே அதிகமான கொலைகள் நடக்கும். அதில் 199% கொலை செய்யப்படுவார்கள். ஆகவே மூமின்கள் அந்த இடத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், இன்று உலகத்திலே யாருடைய கையிலே வெள்ளை தங்கமும் கருப்பு தங்கமும் இருக்கிறதோ அவர்தான் உலகத்தை ஆளக்கூடியவர் என்ற ஒரு நம்பிக்கையிலே இன்று அந்த பெட்ரோலியம் என்ற அந்த கருப்பு தங்கத்தையும் தங்கம் என்ற வெள்ளை தங்கத்தையும் இன்று மனிதர்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனை இன்னும் சேர்த்து கொள்வதற்காக வேண்டி இன்று நாங்கள் பார்க்கிறோம் பெரிய ஒரு போட்டி நடக்கிறது. அவை அதனை எடுப்பதற்காக வேண்டி பல 1000 மைல் தூரத்திலே இருக்கின்றவர்கள் படைப்பட்டாளர்களோடு வருவார்கள், தங்கத்தையும் எண்ணெயையும் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக வேண்டி. இவர்கள் ஏன் இந்த எங்களுடைய இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையால் அங்கு பல யுத்தங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அதிகமானவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இன்று இந்த பணத்துக்காக வேண்டி நடக்கின்ற அத்தனை அட்டூழியங்கள், அத்தனை அநியாயங்கள், அத்தனை கொலைகள், அத்தனை அரசியல் சதி திட்டங்கள், இவை அனைத்துக்குமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுத்தமா என்ற நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நரகத்தை அவர் ஏற்பாடு பண்ணி வைத்து இவருடைய உள்ளங்களை அந்த நெருப்பிலே போட்டு பொசுக்குவான் என்று இந்த சூரத்துல் ஹுமஸா மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இங்கு நாங்கள் பார்க்க வேண்டியது, அல்லாஹ்வின் மீது சம்பூர்ணமாக தாக்கல் வைத்து பறவைகளுடைய உள்ளங்களை போன்று எங்களுடைய உள்ளங்களை வைத்து நாங்கள் அல்லாஹ் ரிஸ்க் தருவான், அல்லாஹ் எங்களை படைத்தவன், அவனை எங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே தேவையான அத்தனையும் எங்களுக்கு தருவான். அதோடு மறுமையிலே கூட்டம் கூட்டமாக நாங்கள் சுவரம் நுழைவதற்குரிய சந்தர்ப்பத்தையும் ஆக்கி தருவான். அந்த கூட்டத்திலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பொருந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.